அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்க நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நாம் ஒரு நிமிட ஜோதிட பதிவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒருவருக்கு 9ஆம் இடத்துல கேது இருந்தது அப்படின்னா என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது வெளிநாட்டு பயணம் அல்லது வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு அல்லது வெளிநாட்டினர் உடன் தொடர்பு, பிஸ்னஸ் அந்த மாதிரி ஏற்படுத்தி கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகளை அது கொடுக்கும். சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டிலேயே போய் செட்டில் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் அங்கே கிடைக்குங்க. இந்த 9ஆம் இட கேது இருந்தது அப்படின்னா மூத்த சகோதரர் அல்லது சகோதரிகளோட ஒரு நல்ல ஒரு இணக்கமான நல்லுறவு இருக்கும். அதாவது அவங்களால நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புரிதல் குறைவாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையும் வேணும், புரிதலும் வேணும். இல்லைன்னா திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இந்த 9ஆம் இட கேதுவானவர் இருப்பார். சரியா நண்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து கொள்ள வேண்டும் என்றால் ஸ்கிரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் தொடர்பு கொள்ளுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. விருப்பமுடையவர்கள் அந்த குரூப்பில் போய் நீங்கள் இணைந்துக்குங்க. இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும். மீண்டும் மற்றும் ஒரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.